என்னாச்சி? ஒரு சிப்ஸ் தாங்க. என்ன சிப்ஸ்டா வேணும்? பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணுமா? இல்ல, பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வேணும். ஷோ எப்பா, எத்தனாவதுப்பா படிக்கிற நீ? 3வது படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இருப்பா, எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா உன் பொட்டேட்டோ சிப்ஸ். எம்புட்டு? 10 ரூபாடா எப்பா. இந்தாங்க 10 ரூபா. ஐயே, வர வர எனக்கு என்ன இப்படி ஞாபகம் மருதி அதிகமாகிட்டே போகுது. நேற்று அந்த அக்கா வேற மெனக்கட்டு வந்து சொல்லிட்டு போச்சு. அதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுவோம். நேற்று போட்ட சந்தையில் மறந்தே போயிட்டேன் போ. எப்பா, ஒரு வழியாக தூங்கிட்டா. போய் வேலையை செய்வோம். இவ தூங்கையில வேலையே செய்ய முடியுது. ஐயோ, போனா யாரு? ஓ, அண்ணாச்சி. ஹலோ, சொல்லுங்க அண்ணாச்சி. ஹலோ சீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நான் ஃபோன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு தான். நல்ல விஷயமா? பொண்ணு வீடு ஏதோ சொல்லியிருந்தாங்களா? ஆமாம்மா, நான் நீங்கள் இப்போ சொன்னோன்னே நான் போய் சொன்னேன். அவங்க சரி எங்களுக்கு சம்மதம், அவங்க சொன்ன தேதியிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி சொல்கிறீங்க? சம்மதம் சொல்லிட்டாங்களா? ஆமாம் ஆமாம். அப்புறம் நான் சும்மாவா ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். அவங்க சொல்லிட்டாங்க நேற்றே வந்து, நீங்கள் சொன்ன தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு அவங்க நம்பரை தாரேன், நீங்கள் அதுக்கு மேலே என்னென்னு அவங்ககிட்ட பேசிக்கோங்க. சரிங்க அண்ணாச்சி. அப்புறம் ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. என்னம்மா நீ நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இதில் என்ன இருக்குது? சரிம்மா, அப்போ நான் வைக்கிறேன். நீங்கள் பார்த்து என்னென்னு பேசிக்கிட்டு சொல்லுங்கள். சரி அண்ணாச்சி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே. கடவுளே, ஐயோ, என் தம்பிக்கு நானே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்க போகிறேங்கும் போது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இல்லை, நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம். எதுக்கு கண்ணில் தண்ணி வருது? நம்ம அவங்களுக்கு ஃபோன் இல்லை இல்லை வேணாம், அவங்க 2 பேரும் வந்தோடனே சொல்லிடுவோம். சீக்கிரட்டாக இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணுறது? கையும் ஓடல காலும் ஓட மாட்டேங்குது. பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிடுவோம். எந்த தைரியத்தில் அங்கே போய் 5 லட்சம் ரூபாயை நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? ஒரே குழப்பமாக இருக்கே. இல்லை இல்லை, நம்ம குழப்பிக்க கூடாது. அவனுக்கு 6 மாதத்தில் எப்படியும் காலேஜ் முடிஞ்சிடும். அவன் ஏதாவது நல்ல வேலைக்கு போயிடுவான். இவளும் அதுக்குள்ளே எதையாவது சம்பாரிச்சிடுவா. இப்போதைக்கு இவ கல்யாணத்தை பற்றி மட்டும் யோசிச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி ஏமாந்துட்டோமே, நான் என்ன கனவா கண்டேன்? என் பொண்டாட்டிக்கு முடியலன்னு தானே இவங்க கிட்ட வந்து காசை கேட்டேன். ஆனால் இவங்க இதை சர்க்கா வச்சுக்கிட்டு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க. கஷ்டம்னு வந்து நிக்கையில கண்ணு முன்னாடி காட்டுறது வெத்து பேப்பர்னு தெரியுமா இல்ல காசுன்னு தெரியுமா? இப்ப கேட்டா இப்படி சொல்றாங்களே. கொழுப்ப பத்தியா இவனுக்கு? வேலை பார்க்க சொன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய், வேலை பார்க்காம என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அக்கா, வேடிக்கைலாம் பார்க்கலைங்கக்கா. இந்த சோத்தை தின்னுட்டு சட்டு புட்டுன்னு எனக்கு வேலையை முடிக்கணும். நீ இப்ப வேலை பார்க்க சொன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், வீணா போனவன். ஐயோ கடவுளே, எனக்கு இது தேவைதான். கொண்டுட்டு அந்த சோத்தை கூட எப்படி போட்டுட்டு போகுது பாரு அந்த அம்மா. ஆமாம், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி, அப்பா கிட்ட சொல்லிடுவோம். ஏங்க என்னம்மா, எதுக்கு இப்போ உள்ள வரையிலே கத்துற? ஏங்க, எவனுங்க பிடிச்சி வேலைக்கு போட்டு வச்சிருக்கீங்க? ஒரு வேலை கூட செய்ய மாட்டீங்க. சோத்தை கொண்டுக்கிட்டு போகிறேன், நின்று எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருமா, அவன் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கான், புரியுதா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பான். போக போக பழகிக்குவான். அதுக்குள்ளே நீ எப்படி வேலை வாங்கிக்கணுமோ வாங்கிக்க, அது உன் திறமை. எப்போ பார்த்தாலும் வீணா போனவங்களுக்கு கடனை கொடுத்து ஏன் உயிரை வாங்குறீங்க? வரவெல்லாம் ஒரு வேலைக்கு துப்பாக மாட்டீங்க. சரிடி அம்மா, போ. அவன் இப்போ தானே வந்திருக்கான், அவன் பழகுறது கொஞ்சம் நாள் ஆகும், வீடு.
அது வரைக்கும் சோத்தை சும்மாவா போட சொல்றிய? ஷோ எப்பா இவளுக்கு புரிய வைக்க முடியாது. விடுமா பார்த்துக்கலாம். அப்பா சாப்பிட்டாங்களா? மாமா சாப்பிட்டாங்கங்க. சாப்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே போனாங்க. சரி நீ எனக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் அந்த வாரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் என்னடி நேற்று பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போனியா? ஏய் என்னடி கிண்டல் பண்ணுற? சும்மா சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ். ஏண்டி உன் டைம் பாஸ்க்கு நான் தான் கிடச்சேனா? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய் நான் சீரியஸாக தாண்டி கேட்டேன். வீட்டுக்கு நேற்று பார்த்து பத்திரமா போனியா? போனேன். பார்க்கக்கூடாத யாரையும் பார்க்கலல்ல. ஏய் திரும்பியும் பாரேன். கோச்சுக்காதடி. சரி வா கிளாஸ்க்கு போகலாம். இங்கே பாரு, இந்த மொட்டை வெயில்ல வீட்டை திறந்து போட்டுக்கிட்டு உள்ள என்ன வந்தது இந்த கிழவி? இங்கே பாரு கிழவிக்கு கொழுப்ப, வீட்டை திறந்து போட்டுக்கிட்டு நல்லா தூங்குது. ஏய் கிழவி, இந்த பாரு கிழவி. எவடி தூங்குறவளை பிடிச்சி எழுப்பிக்கிட்டு அதான் வந்திருக்கேன். எந்திரி கிழவி. ஏண்டி கிறுக்கு சிரிக்கி, தூங்குறவளை பிடிச்சி எதுக்குடி எழுப்பி விடுற? கிறுக்கு சிரிக்கியா நானு? சரி நீ தூங்கு, நான் போறேன். அப்ப இருடி உடனே போயிடுவா. வா வந்து உட்காரு. அதான் வந்துட்டு இல்ல. என்னடி இன்னைக்கு என்னமோ உன் வாழை என் வீட்டு பக்கம் வீசுதே? சும்மாதான் கிளவி, யாரும் அங்கிட்ட ஆளை காணா. அதான் நீயாவது இருப்ப என்ன பண்றேன்னு பேசிட்டு போவான்னு வந்தேன். அதானே ஆள் இல்லைனாதான் இங்கிட்டு காத்து வீசும். என்ன கிளவி இப்படி சொல்ற? எருமை சோறை வடிச்சு வைடின்னா என்னத்தடி பண்ணி வச்சிருக்க சோத்து சட்டிய? என்னம்மா நீ தானே சோறு வடிக்க சொன்ன? அதான் சோறு வடிக்கையில் கொஞ்சம் தீய கூட எரிச்சுக்கிட்டேன், சட்டி கருகி போச்சு. ஏண்டி சட்டியோட சேர்த்து சோத்தையும் முன்னாடி இப்படி கருகி வச்சிருக்க, அதையாவது உருப்படியா வேக வச்சியா நீ? எனக்கு தெரிஞ்சதை தானே பண்ண முடியும், நீ அதுக்கும் திட்டுற. இந்தாடி நீ உனக்கு தெரியாது நான் என்ன நிலமையில இப்போ இருக்கேன்னு. ஒழுங்கா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் இருக்க 2 வாரத்தில் கேட்டுட்டு அடி வாங்காமல் ஓடி போயிரு. என்னம்மா நீ சும்மா இதே சொல்லிகிட்டு இருக்கிற? அம்மா உண்மையாகவே 2 வாரத்தில் கல்யாணமாம்மா? எருமை வளர்ந்துருக்கல எருமை, வயசு என்ன ஆகுது உனக்கு? அப்புறம் நான் இப்போ என்ன உன்கிட்ட சும்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அடுத்த 3வது வெள்ளிக்கிழமை உனக்கு கல்யாணம்டி. அதுக்குள்ளே நான் உனக்கு என்னத்தானே நான் கற்றுக் கொடுப்பேன்? ஐயோ தெய்வமே. இந்த ஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தா வந்துருச்சுல, ரிங்குன்னு பேசிடி. எடுத்து யாருன்னு? ஹலோ யாரு? நான் சீதா பேசுகிறேன். பொண்ணு வீடு தானே? பொண்ணு வீடா? யாருங்க நீங்கள்? ஏங்க அது அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு போனோம்ல. பொண்ணு பார்க்க வந்துட்டு போனீங்களா? ஒருவேளை அவங்களா இருக்குமோ? ஐயோ. ஹலோ லைனில் இருக்கீங்களா? இருங்க அந்த ஒரு நிமிஷம். அம்மா அம்மா இந்த ஃபோன் எப்படிம்மா? ஏ யாருடி? அம்மா அவங்க தாம்மா. எவங்கடி? ஒழுங்கா அவனு சொல்ல மாட்டா. நீ ஃபோன் எப்படிம்மா? ஹலோ யாருங்க? ஏங்க நாங்கள் அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்துட்டு போனோம்லங்க. ஐயோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. முன்னாடி உமா தான் பேசினா, யார் என்னன்னு தெரியலை அந்த பிள்ளைக்கு. அதான் வேறு ஒன்றும் இல்லை, கோச்சுக்காதீங்க. அப்படிங்களா? பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இது உமா நம்பரா? ஆமாம்மா, என்கிட்ட ஃபோன் இல்லை. நான் ஏதாவது யாருக்காவது பேசணும்னா இவ்வளோ தான் அடித்து தர சொல்லுவேன். இவ ஃபோனு தான் அது. அண்ணாச்சி சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னு. ஆமாம்மா, இன்னொரு 2 வாரம் தான் இருக்குது, என்னன்றதுன்னு தெரியலை. நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் அன்னைக்கு சொன்னாப்புல தான். உங்களால் எவ்வளோ போட முடிஞ்சதோ போடுங்க, போடாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், கல்யாணத்தை கூட சிம்பிளாக கோவிலே முடிச்சிடலாம். அப்படி தான் நாங்கள் நினச்சிருக்கோம்.
ஐயோ அம்மா அதுவே நல்லது தான்ம்மா. இப்போ நாங்கள் இருக்க நிலமையிலையும் நகை வகைலாம் போடணும். அது பத்தாததுக்கு கல்யாணத்துக்கு அதே ஒரு செலவாகி போயிடும். நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதான். சரிங்க, அப்போ நான் எங்கள் வீட்டில் வந்தோன்னே கலந்து பேசிட்டு உங்களுக்கு எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? சரிங்கம்மா, சரிங்க. ஏண்டி யார் எவருன்னு தெரியாதா உனக்கு? ஏம்மா நான் தான் சொன்னேன்ல அவங்கன்னு, நீ தான் அப்புறம் திரும்பவும் யாருன்னு கேட்ட. போடி, நீ உப்புக்கு ஆக மாட்ட, புளிக்கு ஆக மாட்ட. எனக்கு அதை பார்த்தோன்னே சரியான சிரிப்பு. அவளுக்கு அது தேவைதாண்டி. அடி இந்த கதையை சொல்லாம இருக்கேன் பாரு. நேற்று சாயந்தரம் கடைக்கு போனேன் வெத்தலையை வாங்குவோம்னு. பார்த்தா அவ நிக்கிறாங்க. யாரு கேவி? அதாண்டி அந்த சுப்பம்மா. அப்புறம் என்ன சரி வெத்தலைய வாங்கிட்டு போவன்னு நின்றேன் பாரு. இவ உடனே என்னைய கண்டோன்னு வெக்குன்னு போறா. போறவ சும்மா போவாளா? அதை விட்டுப்புட்டு வெக்கங்கிட்டவளுக ஒட்டு கேட்டுக்கிட்டு திரியிறாளுக அப்படிங்கிறாடி என்னைய. அப்புறம் நான் பிடிச்சி திட்டுன்னு திட்டி விட்டேனே, வாயை திறக்கல அவ. அப்புறம் கடைசியில் சொல்றா, நீ என்ன பெரிய மனுஷி மாதிரியா பேசுற அப்படின்னு கேட்குறா. அப்புறம் எனக்கு சரியான கடுப்பாகி போயிடுச்சு. நான் தான் பெரிய மனுஷி மாதிரி பேசலை, நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி தான் பேசுகிற அப்படின்ட்டு நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். தேவைதான் அதுக்கு. ஆமாம், அப்புறம் என்கிட்டே வாயை விட்டு அப்புறம் நான் சும்மா விடுவேனா? அதான் கிழிச்சு கேப்ப நட்டுற மாட்டோம். ஏ அதான் அன்னைக்கு எவனோ பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன? அது இல்ல கிளவி, ஏதோ அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சுன்னு அரசல் பரசலா பேசிக்கிறாளுங்க. அப்படியா சங்கதி? நமக்கு தெரியாம இருந்துருமா என்ன அந்த கதை? பாப்போம், கண்டுபிடிச்சு